ப்ராப்ளம். யாராவது என் மேல கல்ல வீசி எறிஞ்சா அதை வச்சு பில்டிங் கட்டுறவன்னா. லுக், வேலையில்லா பட்டதாரிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆனா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்கி அவளுக்கு எதிராக ஒரு ஊர்வலம் நடத்துங்க. அதுல நம்ம ஆளுங்களையும் சேர்த்துக்குங்க. எந்த இடத்துல இந்த 2 ஊர்வலமும் மீட் பண்ணுதோ அங்க கலாட்டாவை ஆரம்பிங்க. போலீஸால கலாட்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேற வழி இல்லாம அவங்க ஃபயரிங் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்க சாமுண்டி மேல ஃபயரிங் ஆரம்பிக்கட்டும். அங்கேயே சாமுண்டிக்கு சமாதி கட்டலாம். போயிடுங்க. For security reasons, I'm requesting you, please go back. எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க. டிசியை மீட் பண்றதுக்கு இவங்கள பெர்மிஷன் வாங்கிருக்காங்க. அவங்க யாரு? முதல்ல எங்களுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாம முதல்ல போய் தீர்வோம். இவங்க வேலை இல்ல பட்டதாரிகள் மேடம். டிசியை மீட் பண்ண போறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். ப்ளீஸ் எல்லாரும் கலைஞ்சு போங்க. அக்கா நல்லா இருக்கியாக்கா? அக்கா ஏதாவது பேசுக்கா. அக்கா உனக்கு என்னாச்சுக்கா? அக்கா ஏதாவது பேசுக்கா. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அக்காவுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா ஆயிடுவாங்க.
இப்ப மரியாதையா உங்க தலைவர் யாருன்னு சொல்லுங்க. மேடம், இவங்க எல்லாம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க கோபம் தீர வரைக்கும் அடிப்பீங்க, அதுக்கப்புறம் மேல இடத்துல இருந்து போன் வரும், வேற வழி இல்லாம விட்டுருவீங்க. நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போனையும் கட் பண்ணு. இருக்காங்க சார். அவங்க கிட்ட கொடு. 1 செகண்ட். ஹலோ, நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கல, அவங்கள ரிலீஸ் பண்ணு. ஒருத்தர் திருடனா வயசுக்காகன்னு சொல்லி மன்னிக்கலாம், கொலை செஞ்சா தற்செயல்னு சொல்லலாம். இவங்க ட்ரக்ஸ வித்து தேச துரோக செயலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை விடணுமா? ஹோம் மினிஸ்டர் சொல்றேன்ல, அவங்கள விட்டுரு. இத பாருமா, குற்றவாளிகளை விட்டுட்டா உனக்கு ரொம்ப நல்லது. உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிடு. சந்திரகாந்த் ராஜ முறைச்சிக்கிறது உனக்கு நல்லதில்ல. அவர் சொன்ன பேச்சை என்னால மீற முடியாது. சோ அவங்கள விட்டுரு. திஸ் இஸ் மை ஆர்டர். பாத்தீங்களா மேடம், நான் சொன்னேன்ல, இப்ப என்னாச்சு? அதனால யாரையும் பிடிக்க கூடாது, அடிக்க கூடாது இல்ல? இப்படி பயப்படுறவங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தீங்க? போங்க. காசிய போடுறதுக்கு பதிலா அரசியல்வாதிகளுக்கு பொண்ணுங்களை கூட்டி கொடுங்க, ரவுடிகளுக்கு பின்னால கழுவி விடுங்க. இந்த கேப் லத்தி தூக்கி எறிங்க. எதுக்கு அந்த கேப்? தூக்கி வீசுங்க, தூக்கி வீசுங்க. நான்சென்ஸ். இந்த கேளுக்கு பட்டங்கள் வேற, சமுதாய தொண்டர்கள் உங்கள் நண்பர்கள். இப்படி மானத்தை விட்டு காசுக்காக ப்ரமோஷனுக்காக கை நீட்டத்துக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போர்டை எடுத்துட்டு பாம்பே மாதிரி, ஹைதராபாத் மாதிரி, கல்கட்டா மாதிரி இங்கேயும் பொண்ணுங்களை கூட்டி கொடுப்போன்னு ரெட் லைட் ஏறி பெருசா ஒரு போட மாட்டுங்க. போங்க, போய் பொண்ணுங்களை கூட்டி கொடுங்க. போங்க, எல்லாரும் போங்க. எல்லாத்தையும் சுட்டு தருங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், சட்டத்துக்கு துரோகம் பண்றவன் எப்பேற்பட்ட புடுங்கியா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதுதான் துர்காவோட தீர்ப்பு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான் இருக்க. இந்த ஏரியா கிளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டர் பார்க்கும் கட்டலான் இருக்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவை காலி பண்ண. சும்மா காலி பண்ண வேண்டாம், உங்களுக்கு கை நிறைய பணம் தரேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல்ல வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலையும் கொடுக்கறேன். அதனால இந்த இடத்தை நீங்க. நாங்க எதுக்காக இடத்தை காலி பண்ணோம்? பிறந்ததுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். உங்களுக்கு ஹோட்டல் கட்டணும்னு ஆசையா இருந்தா வேற எங்கேயா போய் கட்டுங்க. ஏய், என்னடா ரொம்ப திமிரா பேசுற? இடம் காலியா இருக்குன்றதுக்காக வீடுகளை கட்டிக்கிட்டு இப்ப காலி பண்ண மாட்டேன்றீங்களா? உங்களுக்கு என்ன பண்ற? இது பாருங்க, நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டு காலி பண்ண வச்சா உங்களுக்கு பணமும் கிடைக்காது, நிக்க இடமும் இருக்காது. யோசிங்க. ஓ, இவ்வளவு நல்ல வாய்ப்பு எங்க இந்தியா கிடைக்க போகுது? சும்மா ஒத்துங்க சார், பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? ராமச்சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? காரமா இதுங்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது. அண்ணா, நமக்கு எதுக்கு? சும்மா இரு. ரூபா, உனக்கு இதெல்லாம் தெரியாது, சும்மா இரு.